Hello everyone, welcome to my channel Easy to Easy Engineering. நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் போகிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அதோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 5 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் யூனிட் 5ல் முக்கியமான ஒரு டாபிக் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட். இது சிக்னலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் சர்க்யூட்டில் இருந்து சாம்பிள்ஸை பைனரி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணி நமக்கு ஒரு வேவ் ஃபார்மில் டிஸ்பிளேயில் காட்டக்கூடியது தான் இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இது ஒரு டிவி மாதிரி தான். எப்படி நம்ம டிவி பார்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் மூலியமாக உள்ளாக்க இருக்கக்கூடிய சர்க்யூட்லாம் ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் ஒரு இமேஜ் கிடைக்குதோ, அதே போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ரீடிங்கை நம்ம டிஸ்பிளேயில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம காட்டுறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்பை நம்ம எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதில் மூலியமாக நம்ம வோல்டேஜ், கரண்ட், டைம் பீரியட் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்புடைய டயக்ராம், இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாமுக்கு போனாலும் எழுதுகிறதை விட அதோடைய டயக்ராம் தான் மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்போடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப ஈஸியானது தான். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பார்க்காம நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் சிக்னல் எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபயர்லேயும் அட்டென்ச்சுவேட்டர் செக்ஷன்லேயும் தான் அப்ளை ஆகும். ஆம்ப்ளிஃபயர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆம்ப்ளிஃபயருங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை, அதில் இருக்கக்கூடிய சவுண்ட், கரண்ட், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். அட்டென்ச்சுவேட்டர் செக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய சிக்னலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற உதவுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சர்க்யூட். இந்த ஆசிலோஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயராக இருந்தாலும் அட்டென்ச்சுவேட்டர் சர்க்யூட்ஸாக இருந்தாலும் இது எல்லாமே நார்மலாக கன்வென்ஷனல் ஆசிலோஸ்கோப்பை என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த ஆசிலோஸ்கோப்லேயும் என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். டிஎஸ்ஓலையும் அதே சர்க்யூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வெளியே வச்சுருக்கக்கூடிய சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்யூட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் மூலியமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்யூட்டுங்கிறது எதோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்புட் சிக்னலோட கனெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்யூட்டோடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கொடுக்கக்கூடிய சாம்பிள்ஸை பிக்சர் பண்ணி ஸ்னாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதோடைய வோல்டேஜ் லெவலை இது கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்யூட் அவருடைய அவுட்புட் எதோட கனெக்டாக இருக்குன்னா, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருடைய கனெக்டாக இருக்குது. இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், இந்த கன்வெர்ட்டருடைய வேலை அனலாக் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் லெவலை அது டிஜிட்டல் நம்பராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருடைய வேலை. இந்த கன்வெர்ட் பண்ண அந்த நம்பர்ஸை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸாக டிஜிட்டல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ண அந்த டிஜிட்டல் மெமரியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை, அந்த சாம்பிள்ஸை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அனலாக் வேல்யூஸ்லேருந்து டிஜிட்டல் வேல்யூஸ், அதாவது டிஜிட்டல் வேல்யூஸ்லேருந்து அனலாக் வேல்யூஸுக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறோம். எதனுடைய ஹெல்ப்பின் மூலியமானு சொன்னால், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் மூலியமாக. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸுடைய வேலை எப்படி அங்கே நம்ம பார்க்கும்பொழுது அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணோமோ அதே போல் டிஜிட்டல்லேருந்து மறுபடியும் என்ன செய்கிறோம், அனலாக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக எதுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபயருக்கு செட் பண்ணுறோம். இந்த வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபயர் இதோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் ப்ராசஸ்
திரும்ப திரும்ப நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபையருடைய ஹெல்ப்பின் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்போடைய டிஸ்பிளேயில் ஆன் ஸ்க்ரீனில் அதை ரீடிங்ஸ் ட்ரேசஸை நம்மளால் காட்ட முடியுது. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டு தான் வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆம்ப்ளிஃபையர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஏசி அண்ட் டிசி வோல்டேஜில் யூஸ் பண்ணலாம், கரண்ட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம், டைம் பீரியட் அது கண்டுபிடிக்கவும் யூஸ் பண்ணலாம். அது ஏசியாக இருந்தாலும் சரி, டிசியாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு டிவியோடைய வேவ் ஃபார்ம் அதை என்ன செய்யலாம், அனலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் சர்க்யூட்ஸோடைய ஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட்ஸை அது என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இதோடைய ஸ்டோரேஜ் டைம், இதுக்கு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த டைம்ங்கிறது குறிப்பிட்ட எந்த நேரமும் கிடையாது. எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறலாம். அதே போல் இது ஈஸி டு ஆப்ரேட், இதை நம்ம சுலபமாக என்ன செய்யலாம், ஆப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம புதுவிதமான சிக்னல்ஸை இன்புட் பண்ணி கொடுத்துக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய இந்த ட்ரேசஸ் ரீடிங்ஸில் XY பிளாட்ஸும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டயக்ராம்ஸும் நம்ம பார்க்கலாம். BH கர்வ்ஸும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த டிஸ்பிளேயில் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் இதோடைய மெமரி சைஸுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ரீடிங்கை வச்சு எவ்வளவு வேணால் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஷார்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். இதுதான் டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.